காலையிலே இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோதுமை காய வைக்க வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம கூட பாப்பாவும் காய வச்சுட்டு இருந்தாங்க. வாளியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருந்தேன். இப்போ என்னமோ கீழேருந்து வாளியில் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுட்ருக்கா. அவள் கைக்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு அடக்கமாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டேன். எலுமிச்சங்காய் ஊறுகாய் வந்து எலுமிச்சங்காயை நல்லா 4 நாள் 5 நாள் வெயிலில் காய வச்சு, அப்புறம் வத்தல், ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சங்காய் ஊறுகாய் அது நல்லா ஒரு மாதமாக ஊறி செமையாக இருக்குது டேஸ்ட்டு. அது பார்த்திங்கன்னா இப்போ மாங்காய் ஊறுகாய் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி. இதை வந்து நான் வெயிலில் ஊற வைக்காமல் போட்டுட்டேன். அதனாலே என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அதை வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் மேலே கொண்டு வந்திருக்கேன். கோதுமையும் காய வைக்க வந்திருக்கேன். அடுத்து நம்ம பச்சரிசியை வந்து இது காய்ஞ்சதுக்கப்புறம் பச்சரிசியை காய வைக்கணும். பாருங்கள் பாப்பா எப்படி எடுத்து போட்டுட்ருக்கான்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் பாப்பா. உங்கள் வீட்டில் உங்கள் பாப்பாலாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மணி 7:45. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து நான் காயப்போட வந்த அன்றைக்கின்னு பார்த்து வெயில் மூடி அடிக்குது. மழை வரும்னு போட்டிருந்தாங்க. மழை வந்துச்சு. அவ்வளோதான், ஒரே இதாக கையோடு நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். அது வரைக்கும் நானும் எங்கள் பாப்பாவும் விளாட போகிறோம் மேலே மாடியில். பாய். சம்மரில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பண்ணுது பாருங்கள். கோதுமையை காய போட்டேன், அது ஒழுங்காக போட்டுச்சு என் கூட சேர்ந்து. 2வது அரிசியை போடுறேன், நானும் தனியாக அவள் தனியாக போட்டோம். குண்டக்க போட்டுச்சு. அரிசி தூக்கி வாய்க்குள்ளே போடுது, கோதுமையை தூக்கி வாய்க்குள்ளே போடுது, கீழே போடுறதுக்கு பாருங்க. கீழெல்லாம் கோதுமை, கீழெல்லாம் அரிசி. காக்காவுக்கும் புறாவுக்கும் இவளே சொல்லி கொடுக்குறா, அரிசிக்கு கோதுமை இருக்குது வந்து சாப்பிட கேட்டு. இந்த புறா பறந்து போகுது. ஐயோ, கொத்திட்டு போயிடாவ. அது வேறு பக்கத்தில் வடகம் காயப்பட்டிருக்காங்க, அதை போய் எடுத்து சாப்பிட போகுது. இவரை வச்சுக்கிட்டு மேடம் செய்கிற அட்டுலியமெல்லாம் கொஞ்சம் நெஞ்சல் குசும்பு. தூங்கின எங்கள் பாப்பாவை எழுப்பி தான் நான் வந்து கோதுமையும் அரிசியும் காய கூட்டு போனேன். மேடம் இப்போ வந்து பால் குடிச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் 6 இட்லி ஊட்டினேன். மேடம் அதை 2 வாய் தான் சாப்பிட்டுச்சு. தூங்கி எழுந்திரிச்சு தான் இன்னும் சாப்பிடும் போல். இப்போ பாப்பா தூங்க போகுது. உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுறீங்க குட்டி பாப்பாக்களை வச்சுக்கிட்டுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் சொல்லு, பாய்.